நான் இன்கிரெடிபிள் இந்தியால இருந்து பேசுறேன். கார்பரேட் growth பிரமாதமா இருக்கு. இந்தியாவோட ஜிடிபி grow ஆயிட்டு இருக்கு. இது உங்களோடயோ என்னோடயோ பர்சனல் வெல்த் grow ஆக மாட்டேங்குதா? அது எதுக்குங்க grow ஆகணும்? அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாட்டுக்கு சேவை செய்யுங்க. அதான் ஒவ்வொருத்தரும் பேட்ரியாட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப நீங்க சம்பாதிச்சு நாட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லயும் நீங்க டாக்ஸ் கட்டணும், உங்களோட இன்கம்லயும் நீங்க டாக்ஸ் கட்டணும், ப்ராப்பர்ட்டிலயும் டாக்ஸ் கட்டணும், ரோட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கட்டினாதாங்க இந்த நாடு முன்னேறும். ஒரு பக்கம் அவங்க இவங்கள நீங்க எல்லாமே போட்டோ ஆப்ஸ்க்காக தான் ஒர்க் பண்றீங்க, எல்லாமே ஒரு ஆப்டிக்ஸ் தான், நீங்க குரோனி கேபிட்டலிசம் பண்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஜும்லா, நீங்க ஹிந்துஸ்க்காக மட்டுமே ஒர்க் பண்றீங்க, ஹிந்துத்துவாவை பரப்புறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க அவங்கள்ட்ட போய் நீங்க டெரரிசம் இன்க்ரீஸ் பண்றீங்க, நீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மட்டும் தான் பண்றீங்க, நீங்க இருந்த போது நீங்க கரப்ஷன் தலை விரிச்சு ஆடுச்சு அப்படின்னு இவங்க அவங்கள சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க தமிழ் தாய் வாழ்த்தை தப்பா பாடுறது, உடனே நம்ம எல்லாரும் கொந்தளிச்சு தமிழ் தாய் வாழ்த்தை கரெக்டா பாடணும்னு சொல்லுவோம். அவங்க உடனே தமிழர் நல் திருநாடும்பாங்க, நம்ம இங்க திராவிட நல் திருநாடுன்னு சண்டை போடுவோம். அவங்க இது பெரியார் மண்ணே கிடையாது அப்படிம்பாங்க, நம்ம இங்க இல்ல பெரியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகும் நம்ம சண்டை போடுவோம், கொடி தூக்குவோம், போராட்டம் பண்ணுவோம். அதே மாதிரி ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ்னு கிளப்பி விடுவாங்க, நம்ம உடனே கொந்தளிச்சு போய் நோ ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டீ குடிச்சு சுத்துவோம். இதெல்லாம் பெரியார் மண் கிடையாது, இது தமிழர் மண்ணு அப்படிம்பாங்க, நம்ம உடனே இங்க கொந்தளிச்சு இல்ல இது பெரியார் மண்ணு, இது திராவிடர் மண்ணு அப்படிம்போம். ஆனா ஒண்ணு அந்த மண்ணை வச்சு நீங்களும் நானும் வீடு கட்டுறதுக்கு போனோம்னா சாண்ட் மாஃபியாவை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லா மண்ணு பாக்கெட்டும் சாதாரண விலை இல்லாம எல்லாமே இன்ஃபிளேட்டட் விலையில தான் நமக்கு கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாரும் அந்த பழைய காலத்து படங்கள்ல, அதுவும் ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் ஒரு இடத்துல ஒரு கிராஸ் ரோட்ஸ் வரும்போது ஒரு 4 பக்கமும் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி டைரக்ஷன் காட்டிட்டு இருக்கிற ஒரு கம்பம் ஒன்று இருக்கும். அது பாத்தீங்கன்னா விண்டுல வேற மாதிரி திரும்பிக்கும், அந்த ஹீரோவோ ஹீரோயினோ அந்த தவறான பாதையில போய் பெரிய லெவல்ல போய் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம திசை திருப்பப்படுகிறோம். சோ நம்மள பல பேரு இந்த ட்ரெடிஷனை நம்ம காப்பாத்தணும், நம்மளோட கல்ச்சரை நம்ம காப்பாத்தணும். ஹிந்துவிசம் இஸ் அண்டர் ஃபயர், ஹிந்துவிசம் இஸ் அண்டர் கிரேட் டேஞ்சர் அப்படிலாம் சொன்னாங்க பாத்தீங்களா? Hinduism is not under danger. Nobody is going after your religion. Everybody is going only after your money. மத்த எல்லாமே ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் மட்டும் தான். அந்த மிரரை வாங்குறது கூட உங்க காசு வாங்கி தான் வாங்குவாங்க. You are being taxed out. Your credit cards are already maxed out. Your very existence will be axed out. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு உட்காந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போய் நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். அப்பதான் நல்லா வேலை பண்ணி 90 hours 110 hours அப்படின்னு வேலை பண்ணி நல்லா சம்பாதிச்சு இந்த நாட்டுக்கு நம்ம வரி கட்ட முடியும். போங்க எல்லாரும் சீக்கிரமே வேலையை பாருங்க.